உடல்நலக்குறைவு காரணமாக யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. சார் எதுக்காக உங்களை ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்காங்க? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயால பாத்து சப்பல் செருப்புங்கற. ஆஸ்பத்திரிக்கு இருக்கியா கூட்டி வருவாங்க. பேன மாதிரி கேளுங்க. டேய் ஏட்டு உனக்கு தேவையாது. உனக்கு தேவையாடா. யார் எக்கெடு கிட்ட போனா உனக்குறடா. சார் எதுக்காக உங்களை ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்காங்க? ஆஸ்பத்திரிக்கு இருக்கியா கூட்டி வருவாங்க. பேன மாதிரி கேளுங்க. சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூட்ட மாதிரி வச்சிருக்க? நானும் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். சார் எதுக்காக உங்களை ஹாஸ்பிடல் கூட்டி வந்திருக்காங்க? ஆஸ்பத்திரிக்கு இருக்கியா கூட்டி வருவாங்க. பேன மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொங்குனீங்கன்னா அப்புறம் ஆயுசு பூரா உட்காந்து ஈதான் ஓட்டணும். ஓகே, தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சார் உங்களுக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க சார்? உதயநிதியோட உத்தரவுல மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்படுகிறது. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அரசுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு. இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலை மூட சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திடீர் டெல்லி பயணம். ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. சிக்குவனா ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இது வந்துங்க ரூமை பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. பாப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு. அது ஐடிவி எடுப்பான் டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவாங்க. யார சொல்றான்? टेम्परामेंट, हम भारतीयों का टैलेंट, जिस ரொம்ப நல்லவன் போல பேசாங்க. எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி. और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे. ये हो क्या रहा है सर? सर देश का हलवा बट रहा है सर, और इसमें 73% का एक है ही नहीं सर. ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है. இப்போ அதே மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பயம் ஆகிடுச்சு. நாங்கள்லாம் படித்த குடும்பம். இப்போ எனக்கு வீட்டில் வேலை செஞ்சவன் என்னோட பையன் படித்து அவன் என்னோட உட்காந்து டேபிளில் சமபோதனை என்னோட உட்காந்து ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டான்னா சொசைட்டியில் என் பொசிஷன் என்ன ஆகும்? ஒரு கிளப் மென்டாலிட்டி தான் டெஃபினட்டா. இப்போ எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வந்ததுனால எனக்கு அந்த கிளப் மென்டாலிட்டி கிடையாது. பட் நார்மலாக எங்களை சேர்ந்தவாள்லாம் எப்படின்னா, நான் படிச்சுட்டேன்பா, கதவை மூடு இழுத்து மூடு, என் பசங்க என் சொந்தக்காரன் படித்தா போதும், அப்புறம் எவன் அந்த வேலையெல்லாம் செய்வான், யாரு பொறுக்குவான், யாரு இப்படி சொன்னா இன்னைக்கு அன்பாப்புலரா இருப்போம்னு சொல்லிட்டு கோவில் ஹிந்து அப்படின்னு ஒரு மாயதையை கிரியேட் பண்ணி முதல்ல எங்க கை வச்சாங்க? எஜுகேஷன்ல தான் கை வச்சாங்க. நீங்க அவங்க போய் எஜுகேஷன் டெவலப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் என்ன சொல்றேன், முதல்ல கை வச்சது எது? எஜுகேஷன் கை வச்சுட்டான். எவ்வளவு பேரால 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல போக முடியும்? आज हम देख सकते हैं कि लोगों को प्लम्बर चाहिए, प्लम्बर नहीं मिल रहा है. गाड़ी में गैरेज में काम करने वाले चाहिए, नहीं मिल रहा है. ऐसे कई काम है. குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறாங்க சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து प्लम्बर वेला பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடா கண்ணா. Women don't pay for buses here. No, free travel. It's free travel. Only for women. Only women. Particular bus. Okay, government buses. Okay. That's what we found out. We found out that here everywhere in Tamil Nadu, everywhere in Tamil Nadu,
Government buses are free for women. And that's why we've seen at all the bus stops so many women. And why is this? Why do they give free travel for women? Why? Empowerment or women encourage the women. Encourage the women to Financially support. okay. Encourage the women to go around and instead of staying at home. Okay. Manage the family. Yeah, excellent. Thank you for explaining that. Independent, financially independent. Okay, sure. So it's Move to anywhere. it's encouraging women to not be. I think the women getting free bus service here in India or here in Tamil Nadu is a brilliant idea. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். ஏய் வாயை முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச. இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. போடா பைதியா. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன். கிறுக்கனாடா. நான் கேட்கறேன், இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? வன்னியர் சமுதாயம் என்பது உங்க அப்பா விட்டு சொத்தா? என்ன மென்டலா? வயசாயிடுச்சுனால மென்டலா? இல்ல அப்படிதான் தெரிஞ்சிருக்கணும். பார்த்தா தயவு செஞ்சு டாக்டரே நல்ல மனநோயாளி டாக்டர் கூட்டு போ. டாக்டர் ஐயாவா இல்ல டாக்டர் பிளக்கா பையாவா? நம்ம இட ஒதுக்கீடு கேட்டு ஒரு சைடு போராடின்னு இருக்கோம். நீ 30 மார்க், நீ 30 மார்க், நீ 30 மார்க் எடுத்தாதான் கோட்டா நம்மளுக்கு தேவை. இவன் 30, நான் 70 மார்க் எடுத்தா எனக்கு எதுக்கு கோட்டா? நீங்க எல்லாம் பஸ் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கணும்னே. ஏம்ல? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா, மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? ஐயோ லூசு, உனக்கு இங்க என்ன வேலை? யார பார்த்து கேக்குற? ஒரு எம்எல்ஏ நின்னு ஜெயிக்கிறதுக்கு யோகியதை இல்ல. இத்தனை எம்பி நின்ன ஒரு எம்பி நின்னு ஜெயிக்கிறதுக்கு யோகியதை இல்ல. உள்ளாட்சியில் நின்று ஜெயிக்கிறதுக்கு யோகியதை இல்ல. உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா இருந்தா தூக்குல தொங்கியா? அப்பனும் புள்ளியும் இல்ல எதனா விஷயம் சாப்பிட்டு சாவு. உன்னை எவன் கூப்பிட்டான்? உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எட்ட நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. ஆக ஏதோ நடக்க போகுது. நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. வீட்டு ஒரு 11 படி பங்கு அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் சொல்றேன், உங்க உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பேன். அப்ப நான் குண்டா இருக்கனையுடைய நோய் ஒன்று இல்லடா, நோய் ஒன்று இல்லப்பா அப்படிங்கிறோம். இப்ப இல்லைன்னா நான் குண்டா இருந்தா எல்லா நோயும் வந்துருமன்னான்னு சிரிச்சேன். இப்போ உடற்பயிற்சியே எனக்கு நேரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியா இருக்கு. பாதுகாப்பினை சுத்தி ராணுவம் சூழ்ந்துருக்கு. இப்ப கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது சொல்றாரு, இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான், வாங்க
அப்படின்னு உள்ள போய் உட்காரும்போது சொல்றாரு, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு திரு குளத்தூர் மணி இருக்காங்களா, இன்னைக்கு இருக்காங்களா, இன்னைக்கு பேசுறாங்களா? ஏன் நெருங்கிய தொடர்பு இருந்தா கடைசியா மரண வாக்குமூலத்துல சீமான்ட்ட சொல்லு, சீமான்ட்ட விட்டு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு ஏன் சொல்லணும்? நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சீமான்ட்ட சொல்லு, சீமான்ட்ட விட்டு தொடர்ச்சியா முன்னெடுக்க ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. சீமான்ட்ட விட்டு தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு ஏன் சொல்லணும்? ஏன் இந்த தலைவர்கிட்ட சொல்ல? 3 நிமிஷம் தானே நான் பார்த்தேன். அது பதிவுல இருக்கு, என் அலைவீசிலோடு இருக்குது, குரல் இருக்குது. எங்க அண்ணன் சூசி என்ன சீமான்ட்ட சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னு சொல்லுன்னு. அந்த ஆளு சொல்றது உண்மையா? கட்சி கட்டினது நானு, கத்தி கத்தி வளர்த்தது நானு. அண்ணன் பேர என்கிட்ட நீ சொல்லாத, அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல. எந்த தாயிலுக்கு நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல. உனக்கு புரியும் நினைக்கிறேன். அவ்வளவு தாங்க விஷயம். அண்ணனே சொல்லிட்டாரு, பிரபாகரன் சொல்லியா நான் கட்சி ஆரம்பிச்சேன், பிரபாகரன் சொல்லியா நான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் இத்தனை வருஷம் இவனுக்கு உருட்டுன எல்லா உருட்டுமே காலி ஆயிருச்சு. ஆஹா, மாட்டிட்டாயா மாட்டிட்டாயா. திரு சீமான் அவர்கள் போர் உச்சத்துல இருந்த சமயத்துல அங்க போயிருந்ததாகவும், அவர் உணவு உட்கொள்ளும் போது அதை பின்னிருந்து ஒருவர் குறிப்பெடுத்ததாகவும் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் உண்மையான்னு கேட்கறாங்க நிறைய பேர். அது உண்மையாகவே இருக்க முடியாது. அப்படி ரத்த களத்துல நின்று போராடி கொண்டிருக்கிறவங்க. தம்பி சீமான் அங்க போனது 2008 தொடக்கம். அவர் போனது எனக்கும் தெரியும். ஆனா 2007 நவம்பர் 30 தமிழீழ விடுதலை புலிகளினுடைய செய்தி தொடர்பாளர், அரசியல் பிரிவு தலைவர் சுப தமிழ்ச்செல்வன் மீது குண்டு போட்டு படுகொலை செய்தலிருந்து அந்த போர் தொடங்கிட்டு, போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்கிய விடுதலை போர், இனத்தின் விடுதலை போர். அதுல வியனரசு என்ன சாப்பிடுறாரு? சட்டினி சாப்பிடுறாரா, இட்லி சாப்பிடுறாரா, இட்லிக்குள்ள கறி இருக்கா? இதான் வந்து விடுதலை போருக்கான அந்த களத்தில் நிற்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற செய்தியா? அங்க எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கும், எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும். அந்த நேரத்துல நான் என்ன சாப்பிடுறேன் குறிப்பில் தலைவர் பிரபாகரன் உத்தரவு போட்டிருப்பாரு. தன் தம்பியை காப்பாற்றுவதிலே முழு கவனம் செலுத்தினார்ன்றார் அவர். அப்படியெல்லாம் இல்ல. தம்பி செந்தமிழன் சீமான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மிகைப்படுத்தி பேசுறதே விடுதலை புலிகள் இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதாக அமைந்துவிடும். அப்படி பேசக்கூடாது. சில கட்டங்களை நானே அதை சொல்லி இருக்கிறேன். அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா, முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யார பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.